நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நவராத்திரி பிளானிங் கைட் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பண்டிகைன்னு வந்தாலே நம்ம சில விஷயங்கள் மறந்துடும், டென்ஷன் ஆகும், பாதி விஷயம் பண்ணணும்னு நினச்சி விட்டு போயிடும். ஸோ உங்கள் வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கிறதுக்கு முன்கூட்டியே நவராத்திரிக்கு எப்படி பிளான் பண்ணுறது, டெய்லி என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம், என்னென்ன கலர் கோட்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஐடியாஸ், அதுக்கப்புறம் எப்படி இன்வைட் பண்ணணும், தாம்பூலத்தில் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சி தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நவராத்திரி. நவராத்திரி எது கொண்டாடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்த 9 நாளும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுவோம். சில பேர் சிம்பிளி கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. சில பேர் கொலு வச்சு கிராண்டாக டெக்கரேட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் பூஜை, பஜனை, பாட்டுன்னு எல்லாம் ஸ்லோகம்லாம் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணி அழகழகாக புடவை கட்டி அழகழகாக அலங்காரம் பண்ணி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத விட எவ்வளோ பக்தியோடு பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். நம்ம வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ கொலு வச்சு கலசம் வச்சு சிம்பிளாக ஸ்லோகம் சொல்லி ஒரு நைவேத்தியம் பண்ணி வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலத்தோட அந்த நைவேத்தியத்தை பிரசாதமாக கொடுப்போம். இதுதான் எப்பயும் நான் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 9 டேஸும் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறோங்கிறதுனால நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது முன்னாடியே பிளான் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடுவேன் எவ்ரி இயர். ஒரு ரைஸ் ஆர் ஸ்வீட் இந்த மார்னிங், ஒரு சுண்டல் இந்த ஈவினிங். அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண ஃபுல் லிஸ்ட்டை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டை இங்கேயும் டிஸ்பிளே பண்ணுறேன், பாருங்கள். இப்போ லிஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கு தேவையான கிராசரி வாங்கணும்ல. சுண்டலுக்கு தேவையான திங்ஸ், பேசிக் கிராசரி லிஸ்ட் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சுண்டலுக்கு போடுற பவுடர், கோகனட், ஜாக்ரி இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுண்டல் பொடி ரெசிபி நம்ம சேனல் ஷார்ட்ஸில் இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு என்ன சுண்டல் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நவராத்திரி 9 டேஸ்க்கு 9 கலர் கோட்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் நிறைய விதமாக ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் கலராக சாரீஸ் கட்டிக்கிறது, கோலம், தாம்பூலம் பேக்கில் கலர் கோட்ஸ் ஃபாலோ பண்ணுறது, கலர் கோலம் போடுறது, அந்த மாதிரி. நான் எங்கள் வீட்டு குட்டி அம்பாளுக்கு கலராக ட்ரெஸ் பண்ணி அழகு பார்ப்பேன். நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கலர் கோட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 9 டேஸ் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். அதுக்கு பேசிக்காக இருக்க வேண்டியது வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், ஒரு ப்ளவுஸ் பிட், பிரசாதம், அவ்வளோதான். முடிஞ்சால் தேங்காய் இன்க்ளூட் பண்ணலாம் சுமங்கலிகளுக்காக. இது கூட உங்களுக்கு பிடிச்ச ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்ன வேணால் இன்க்ளூட் பண்ணலாம். சிம்பிளாக, யூஸ்ஃபுல்லாக, ஹேண்ட்மேடாக, பர்சனலைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் எப்பயும் ஹேண்ட்மேட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் பார்க்குறது போன வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு கீ ஹேங்கர். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒரு விளக்கில் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம். லைக் ஸ்லோகம் புக், வாட்டர் பாட்டில், பேகு, மினி பிளேட்டு, ஒரு கப்பு, கீ செயின், இந்த மாதிரி என்ன வேணால் தரலாம். நான் இந்த வருஷம் அந்த கீ ஹேங்கருக்கு பதிலாக ஒரு விளக்கு மாடம் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி வரும்னு தெரியல. இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரெடி பண்ண டைம் இல்லை, பட் எதாவது தரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐடியாஸ் நான் கொஞ்சம் அந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹேண்டியாக கிடச்சிரும். அதை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பிரகாரம் பிளான் பண்ணலாம். இந்த ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் தவிர எல்லாத்தையும் நீங்கள் ப்ரீபேக் கூட பண்ணி வைக்கலாம். அலங்காரத்தை பொறுத்தவரை டெய்லி நம்ம சாய்ஸ் தான். டெய்லி ஒரு கலர் மாதிரி டெய்லி ஒரு பூ கூட இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற சாமிக்கு டெய்லி விதவிதமாக உங்களால் முடிஞ்ச பூ போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். அவள் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாள். அந்த பூ லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை பொறுத்தவரை கிராண்ட் டெக்கார்லாம் கிடையாது. சிம்பிளாக வீக்கெண்டு வாட் எவர் வீக்கெண்ட் பூஜை பண்ணுற இடத்துல கோலம் போட்டு பூ வச்சு அழகாக சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். கொலு வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேக்ட்ராப் இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஓல்டு சாரீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓல்டு சாரீஸை வந்து பேக் ட்ராப்பாக யூஸ் பண்ணிட்டு படி கட்டிட்டு அந்த படியில் வந்து ஒரு வேஷ்டியை விரித்து நடுவில் ஒரு சாரியை போட்டு அழகாக பொம்மையெல்லாம் அடுக்கிடலாம். இதுதான் நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுற டெக்கார். நீங்கள் என்ன டெக்கார் ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது நாங்கள் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்த டெக்கார். நாங்கள் ரூம் ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்ட்ராப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாத் சூஸ் பண்ணோம். அந்த கிளாத்தை வந்து படி மேலே விரித்து அது மேலே பொம்மைலாம் வச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் பூஜை அண்ட் ஸ்லோகம். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாள் ஸ்லோகம் சொல்லி பூ போட்டு பூஜை பண்ணலாம். அப்படி சொல்ல முடியலன்னா ஆடியோ ப்ளே பண்ணி மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா டெய்லி நீங்கள் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம். பால், சந்தனம், குங்குமம், வளையல், அப்புறம் இலைங்க லைக் வில்வம் இலை, அந்த மாதிரி இலைங்க என்ன வேணால் போட்டு உங்களுக்கு தோன்றதை போட்டு சில பேர் ஃப்ரூட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க, லைக் போமோகிரானேட், கிரேப்ஸு, அந்த மாதிரி. சில பேர் சில்வர் ஃப்ளவர்ஸ், ஜெர்மன் சில்வரில் பண்ண அந்த குட்டி குட்டி பூ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து குங்குமம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே நம்ம இஷ்டம்தான். அழகாக அபிஷேகம் பண்ணி பூ போட்டு அர்ச்சனை பண்ணி நம்மளோட பிரார்த்தனை மனசில் நினச்சிக்கிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி என்னென்னைக்கு என்னென்ன பூ யூஸ் பண்ணுறது விசேஷம், என்னென்னைக்கு என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம், ஆர் இந்த நவராத்திரி அப்போது 9 நாளும் என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் ஆர் கேட்கலாம் அப்படிங்கிறதோட லிஸ்ட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் அக்ஷதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மஞ்சள், குங்குமம் யூஸ் பண்ணி சிம்பிளாக பூஜை பண்ணலாம். உங்ககிட்ட சில்வர் ஃப்ளவர்ஸ் இருந்தது ஆர் ஜெர்மன் சில்வரில் இருக்கிற அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஆத்மார்த்தமாக என்ன பண்ணுறோம், எப்படி ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு இன்விடேஷன். அந்த காலத்தில் குட்டீஸாக இருக்கிறப்போ எல்லார் வீட்டுக்கும் போய் குங்குமம் கொடுத்து நவராத்திரிக்கு வெத்தலை பாக்கு வாங்கிக்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ அது மாதிரி பண்ணுறவங்க ஒரு சில பேர் தான், மற்றவங்கெல்லாம் மெசேஜ் தான். நீங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிற மாதிரி ஒரு இன்வைட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அவ்வளோதான். இந்த நைவேத்தியம், தாம்பூலம், பூஜை சாமான், ட்ரெஸ்ஸு, டெக்கார் ஐட்டம், ரிட்டர்ன் கிஃப்ட் இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா நவராத்திரி சிம்பிளாக ஸ்மூத்தாக போகும். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நவராத்திரி. உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் சீக்கிரமே நிறைவேற நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.